வணக்கம் நண்பர்களே. அரசியலமைப்பு உருவான விதம் பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். இதுக்கு முன்னாடி நான் பாலிடிக்ஸ் சம்மந்தமான வரலாற்று பின்னணி, அதுக்கப்புறம் முக்கிய நடவடிக்கைகள் அதுக்கான வீடியோலாம் பார்த்துட்டேன். நீங்கள் பார்க்காதவங்க அந்த வீடியோவை பார்த்துக்குங்க. அதில் லிஸ்ட் கொடுத்துருக்கோம். இப்போ வரப்போகிற எக்ஸாமுக்கு கண்டிப்பாக பாலிட்டிலேருந்து நம்ம முழு ஸ்ட்ரக்சர்டாக வீடியோ கொடுத்துருக்கோம். டெஸ்ட்டுக்கும் நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, இப்போ சப்ஜெக்ட் உள்ள போகலாம். அரசியலமைப்பு உருவான விதம். இப்போ இந்த அரசியலமைப்பு உருவான விதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்குன்னு ஒரு சட்டம் புத்தகத்தை ஏற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து எப்போ வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். 1922 காந்தியடிகள் சொல்லியிருப்பார் பார்த்தீங்கன்னா, நம்மளே ஆட்சி செய்யக்கூடிய ஒரு சட்டத்தை ஏற்றிக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1928 பிர்ஹேன் பிரபு என்ன சொல்லியிருப்பாருன்னா, உங்களால் எதுவும் முடியாது சொல்லியிருப்பார். அதுக்கப்புறம் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு 8 பேரை கொண்ட ஒரு உறுப்பினர் நியமனம் செய்து ஒரு அரசியலமைப்பு அந்த சட்டங்கள் உரிமைகள்லாம் உருவாக்குவார். அதில் பார்த்தீங்கன்னா 19 அடிப்படை உரிமைகள் சொல்லியிருப்பார். நமக்கான நிர்ணய சபையை பற்றி சொல்லியிருப்பார். இதனால தான் முகமது அலி ஜின்னா பார்த்தீங்கன்னா எங்களுக்கு 14 அம்ச கோட்பாடுன்னு சொல்லிட்டு அவர் தனியாக சொல்லியிருப்பார். சரிங்களா? அப்போ 22 காந்தியடிகள் சொல்லியிருப்பார். 28 மோதிலால் நேரு, ஜவஹர்லால் நேருடைய அப்பா சொல்லியிருப்பார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1937, 36, மறுபடியும் 37 இந்த 3 விஷயமும் காங்கிரஸை சுற்றி நடந்திருக்கும். 1936 பாருங்கள், காங்கிரஸ் அதாவது அலுவல்பூர்வமாக சொல்லியிருப்பாங்க, நமக்கு ஒரு அரசியல் நிர்ணய சபை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே போல் 1937 ஐஎன்சி மாநாடு, அதாவது இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் சொல்லியிருப்பாங்க. முதல்ல அப்போ தானே பண்ணுறாங்க, வலியுறுத்துறாங்க. இதை பாசிப்பூர் காங்கிரஸ் மாநாட்டிலையும் என்ன சொல்லியிருப்பாங்க, வயது வந்தோர் வாக்குரிமை அடிப்படையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உறுப்பினர் நியமனம் செஞ்சு அதன் மூலயமா அரசியலமைப்பு நிர்ணய சபை உறுப்பினர் ஒரு நியமனம் செய்யப்படணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? அப்போ 22, 28, 37, 36 இந்த விஷயங்கள் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த 37 சரிங்களா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதை இந்த 37 பொறுத்த வரைக்கும் லாஸ்ட்டாக சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா 28 மோதிலால் நேரு சொல்லியிருப்பார். 37 பாசிப்பூர் காங்கிரஸ் கூட்டத்தில் சொல்லியிருப்பாங்க. வயது வந்தோர் வாக்குரிமை அடிப்படையில் உறுப்பினர் நியமனம் செஞ்சு அதன் மூலமாக அரசியலமைப்பு உருவாக்கணும், அந்த உறுப்பினர் மூலமாக உருவாக்கணும்னு ஜவஹர்லால் நேரு சொல்லியிருப்பார். அதுக்கடுத்து பாருங்கள், வயது வந்தோர் வாக்குரிமை அடிப்படையில் நிர்ணய சபை ஏற்படுத்த 1939 நவம்பர் 15 வலியுறுத்துவர் யார் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ராஜகோபால ஆச்சாரியார், ராஜாஜி. சரிங்களா? முதலறிஞர் அவர் தான் சொல்லியிருப்பார். இப்போ 39 வரைக்கும் நம்ம பார்த்தாச்சு. அரசியல் நிர்ணய சபையோடைய உருவாக்கத்தை பார்க்கலாம். இதை பரிந்துரை செய்து பார்த்தீங்கன்னா யார், கேபினெட் குழு இதெல்லாம் சொல்லிட்டு முன்னாடி வீடியோலாம் போட்டு தெளிவாக. இப்போ இங்கே என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, அந்த உறுப்பினர் நியமனம் செய்யணும்ல, அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10 லட்சம் மக்கள் தொகைக்கு ஒரு உறுப்பினர் என்ன பண்ணுறாங்க, நியமனம் செய்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா நேரடியாக தேர்ந்தெடுக்கல, நல்லா கவனிச்சிங்க, நேரடியாக மறைமுக தேர்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. மறைமுக சட்டப்பேரவை உறுப்பினர் மூலமாக தேர்ந்தெடுப்பு. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 10 ஓட்டு 20 ஓட்டு அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம ஜனாதிபதி, துணை ஜனாதிபதி தேர்ந்தெடுக்கிற மாதிரி தான் இது. அதே போல் பார்த்தீங்கன்னா இதில் இடஒதுக்கீடு முறையை என்ன பண்ணுறாங்க, ஃபாலோ பண்ணுறாங்க. இடஒதுக்கீடு முறையை ஃபாலோ பண்ணுறாங்க. மறைமுக சட்டப்பேரவை மன்ற உறுப்பினர் மூலமாக தேர்ந்தெடுக்கிறாங்க. 2 விஷயத்தை ஃபாலோ பண்ணுறாங்க. மொத்த உறுப்பினர் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 389. இதில் 296 பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் இந்திய பகுதி. இதில் 96 4 பார்த்தீங்கன்னா அந்த தலைமை ஆணையர் மாகாணம், அதாவது சட்டப்பேரவையில் இல்லாத நேரடி கட்டுப்பாட்டில் அங்கே ஒரு ஆளுநர் போட்டிருப்பாங்க. அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 4 மன்னர் மாநிலங்களுக்கான இடங்கள். மன்னர் அங்கே என்ன பண்ணுவார், அவர் தான் ரூல் பண்ணிகிட்டு இருப்பார். ஆனால் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கண்ட்ரோலில் இருப்பார். சரிங்களா? மொத்தம் 93. இதெல்லாம் சேர்த்து 389. பிரிட்டிஷ் இந்திய பகுதியை பொறுத்த வரைக்கும் மறைமுக தேர்தல், அதாவது ஒற்றை மாற்று வாக்கெடுப்பு. அதாவது ஒருத்தர் ஜெயிக்கிறாருன்னா அதுக்கப்புறம் 2வது ஆளுடைய அடுத்து யார் வெற்றி பெறாங்க பார்த்தீங்கன்னா, 2வது மொத்தம் 3 வச்சுக்கங்களேன். 2வது யார்கிட்ட வாக்கு அதிகமாகுதோ அதுக்கு இன்னொரு ஆள்கிட்ட மாற்றி கொடுத்து அவங்க ஜெயிக்க வைப்பாங்க. இதுதான் ஒற்றை மாற்று வாக்கெடுப்பு. நம்ம தேர்தல் பார்க்கும்போது இதை நம்ம பற்றி தெளிவாக நம்ம சொல்லுவோம். இங்கே நீங்கள் கவனிச்சிங்க, அவ்வளோதான். அதுக்கடுத்து பாருங்கள், மன்னர் மாநிலங்கள் அப்படின்றாங்க. அதாவது மன்னர் மாநிலங்கள் பார்த்தீங்கன்னா இவங்க நியமன அடிப்படை. நியமனம்னா மன்னர்களே என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, 10 லட்சத்துக்கு ஒரு ஆளா, நான் ஒரு ஆள் கொடுத்துட்றாங்க நம்பா அப்படின்ற மாதிரி அவர் கொடுத்துருவார். அவர் தான் ராஜா தான் கொடுப்பார். மற்றபடி அங்கே யாரும் பண்ண முடியாது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது நம்ம முன்னாடியே சொல்லியாச்சு, வயது வந்தோர் வாக்குரிமை அடிப்படையில் சொல்லிட்டோம். அது பின்பற்றப்படலை அப்படின்னு சொல்கிறோம். அப்போ நீங்கள் கேள்வி என்ன கேட்கலான்னு பார்த்தீங்கன்னா, காரணம் கூட்டில் அது மாதிரி வயது வந்தோர் வாக்குரிமை மற்றும் நேரடி தேர்தல் முறை மூலமாக உறுப்பினர் தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்படின்னா கூற்று தவறு. சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா இடஒதுக்கீடு மற்றும் மறைமுக தேர்தல் தான் கொஸ்டின் கேட்பாங்க. அப்போ நீங்கள் அதை பார்த்துக்கணும். நிர்ணய சபைக்கான தேர்தல் நடைபெற்ற காலம் பார்த்தீங்கன்னா 1946 ஜூலை டு ஆகஸ்ட் வரைக்கும் நடக்குது. சரிங்களா? ஜூலை டு ஆகஸ்ட் வரைக்கும் அந்த கொஸ்டின் கேட்குறது வாய்ப்புகள் இருக்கிறது. அடுத்தது எலெக்ஷன் தேர்ந்தெடுக்காங்கல்ல, தேர்ந்தெடுக்கும்போது பிரிட்டிஷ் இந்திய பகுதிகளுக்கான தேர்ந்தெடுக்கிறாங்க, எலெக்ஷன் வைக்கிறாங்க. அதில் 296 208 இடங்கள் பார்த்தீங்கன்னா இந்திய தேசிய காங்கிரஸ் ஜெயிக்குது.
73ல் முஸ்லீம் லீக் ஜெயிக்குது, மற்றவை வந்து 15. சரிங்களா? இப்போ இடைக்கால அரசு பார்த்திங்கன்னா செப்டம்பர் 2 1946 என்ன பண்ணுறாங்க பார்த்திங்கன்னா தோற்றுவிக்கப்படுகிறது. அரசியலமைப்பு நிர்ணய சபை எப்போ உருவாக்குறாங்க பார்த்திங்கன்னா டிசம்பர் 6 உருவாக்குறாங்க. இதோடைய முதல் கூட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 11 நடக்குது. டிசம்பர் 11 1946 முதல் கூட்டம். டிசம்பர் 9 1946 நடக்குது முதல் கூட்டம். இதோடைய கருப்பொருள் பார்த்தீங்கன்னா ஒரு தற்காலிக தலைவரை தேர்ந்தெடுக்கணும், அப்படிதான். தற்காலிக தலைவரை தேர்ந்தெடுக்கணும், அதுதான் இதோடைய அஜெண்டா. அதை வச்சு என்ன பண்ணுறாங்க தற்காலிக தலைவராக சச்சிதானந்த சின்ஹா வந்து முன்மொழிகிறார். யார் பார்த்தீங்கன்னா ஆச்சாரிய ஜேபி கிருபாலன் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா அவங்க வந்து முன்மொழிகிறார். அவர் பங்கேற்ற உறுப்பினர் பார்த்தீங்கன்னா 211 பேர் பங்கேற்கிறாங்க. நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான் பாகிஸ்தான் வந்து தனிநாடு கோரிக்கை கேட்டு என்ன பண்ணுறாங்க, வரல. இவங்க வந்து மன்னர் மாநிலம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நடுநிலையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்கிறாங்க. இப்போ 211 பேர் தான் முதல் கூட்டத்தில் 211 பேர் வந்து பங்கேற்றாங்க. டிசம்பர் 9 1946. இதில் சச்சிதானந்த சின்ஹாவை தற்காலிக தலைவராக தேர்ந்தெடுத்தாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நிர்ணய சபையினுடைய 2வது கூட்டம் டிசம்பர் 11 1946 நடக்குது. இங்கே ராஜேந்திர பிரசாத் வந்து தேர்ந்தெடுக்கப்படுகிறார். நமக்கு தெரியும், அவர் வந்து பீகாரை சேர்ந்தவர். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதோடைய துணைத் தலைவர் பார்த்தீங்கன்னா HG முகர்ஜி, VT கிருஷ்ணமாச்சாரி அப்படி வச்சுங்க. அரசியலமைப்பின் சட்ட ஆலோசகர் பார்த்தீங்கன்னா BN ராவ் வந்து இது பண்ணுறாங்க. முதல் வரைவு அரசியலமைப்பு உருவாக்கியவர் யார் பார்த்தீங்கன்னா BN ராவ். சரிங்களா? 2வது கூட்டம் யாரை தேர்ந்தெடுத்துட்டாங்க, ராஜேந்திர பிரசாத்தை தேர்ந்தெடுத்தாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா குறிக்கோள் தீர்மானம் என்ன கொண்டு வந்தாருன்னா இந்த அரசியலமைப்பு எப்படி இருக்கணும், இதோடைய நோக்கங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயங்களை சொல்லியிருப்பார். அவர் ஜவஹர்லால் நேரு வந்து சொல்லியிருப்பார். அதுதான் நான் சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா குறிக்கோள் தீர்மானம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து டிசம்பர் 13 இது கொண்டு வந்திருப்பாங்க. 1947 ஜனவரி 22 வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அரசியலமைப்பு நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கும். 1947 ஜனவரி 22 இதுதான் வந்து முகவரியாக இது பண்ணுது. அப்போ நமக்கு முகவரியை தந்தவர் பார்த்திங்கன்னா ஜவஹர்லால் நேரு. விடுதலைக்கு பின் நிர்ணய சபை வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்தியா வந்து விடுதலை வாங்கிடுச்சு. எப்போ 1947 ஜூலை 18 இந்திய விடுதலை சட்டம் இயற்றப்பட்டுரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உறுப்பினருடைய எண்ணிக்கை நம்ம பார்க்கணும். மொத்தம் வந்து 359 பார்த்தோம். இப்போ 299 தான். இதில் 229 பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் இந்திய பகுதிகள். அடுத்தது பார்த்திங்கன்னா 70 வந்து மன்னர் மாநிலங்களுக்கான இடங்கள். மொத்தம் வந்து 299 தான் நம்ம இருக்குது. இப்போ இதில் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் மாகாண உறுப்பினர் சப்போஸ் கேட்டாங்கன்னா 49. இதில் தமிழ்நாட்டை சார்ந்த தமிழக பகுதியை சார்ந்தவர் பார்த்தீங்கன்னா 22. சரிங்களா? 49 + 22 மொத்தம் வந்து 299 இந்திய விடுதலைக்கு பின்னர். நிர்ணய சபையின் செயல்பாடுகள் பாருங்கள். அரசியலமைப்பை உருவாக்க தேவைப்பட்ட நாட்கள் பார்த்திங்கன்னா 2 வருஷம் 11 மாதம் 18 நாள். மொத்த கூட்டம் வந்து 11, சிறப்பு கூட்டம் ஒன்று சேர்த்தா 12 வந்துடும். கடைசியாக கூடிய நாள் பார்த்திங்கன்னா ஜனவரி 24 1950. டிசம்பர் 9 முதல் ஜனவரி 24 வரை நிர்ணய சபை வந்து நடைபெற்றது. இதுதான் வந்து சொல்கிறாங்கன்னா 12 தொகுதி. அதோட தொகுப்பு பார்த்திங்கன்னா 12 தொகுதி. 11 + 1 சொன்னல 12. சரிங்களா? சிறப்பு கூட்டம் வந்து ஒன்று நடக்கும். குறிப்புகள் பெறப்பட்ட நாடுகள் பார்த்திங்கன்னா 60க்கும் மேற்பட்ட நாடுகள். உருவாக்க ஏற்பட்ட செலவு பார்த்திங்கன்னா 64 லட்சம். அரசியலமைப்பு சட்ட வரைவினை கலந்துரையாட ஆன நாட்கள் பார்த்திங்கன்னா 114 நாட்கள். அதாவது இவங்க எந்த ஒரு சட்டத்தையும் பார்த்திங்கன்னா இதுவாக இது பண்ணல. பிற நாட்டில் என்னென்ன இருக்குதோ அதை பற்றி காப்பி பேஸ்ட்லாம் கிட்டத்தட்ட அதுதான் நம்ம சொல்கிறாங்க. அது வந்து எடுத்துருக்கோம் அப்படின்றது தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பாருங்கள் நிர்ணய சபையின் பிற செயல்பாடுகள்னு பார்த்தீங்கன்னா சின்னங்கள் இதெல்லாம் வந்து அவங்க வந்து அங்கீகாரம் கொடுக்கணும்ல, அதை வந்து சொல்லியிருப்பாங்க. தேசிய கொடி அங்கீகாரம் பார்த்தீங்கன்னா 1947 ஜூலை 22 என்ன பண்ணுறாங்க, அங்கீகாரம் கொடுக்குறாங்க. பிரிட்டிஷ் காமன்வெல்த் உறுப்பினர் அந்தஸ்தை பின்னர் அளித்தாண்டு பார்த்தீங்கன்னா 1949 மே அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா காமன்வெல்த்னா அவங்களுடைய காலநிலையில் இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளும் ஒரு சில சலுகைகள் கொடுப்பாங்க. இப்போ வந்து நீக்கிட்டாங்க, இப்போலாம் இல்லைன்னு நினைக்கிறேன். தேசிய கீதம் பார்த்திங்கன்னா அங்கீகாரம் பெற்றது ஜனவரி 24. தேசிய பாடல் கீதமும் பாடலும் ஒன்று தான், ஓகேங்களா? அப்போ நம்ம பாட்டு பாடுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஃபங்க்ஷன் நடக்க போனால் பாட்டு பாடுறதுக்கு முன்னாடியே ரிஹர்சல் பண்ணுவோம். அப்போ 2 நாள் முன்னாடியே ரிஹர்சல் பண்ணியிருக்காங்க. 24 ஞாபகம் வச்சுட்டா நமக்கு தேசிய கீதம் பாடல் ஞாபகம் வந்துடும். சின்னம் பார்த்திங்கன்னா நீங்கள் 1950 ஜனவரி 26. சின்னம் நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா ஒரு அம்பலத்தை கூட வச்சுக்கிங்க, அதை போட்டு என்ன பண்ணுறோம், நம்ம அன்றைக்கி தான் வந்து ஒரு பரேட் நடத்தி சின்னத்தை காமிக்கிறோம் அப்படின்னா அது அன்றைக்கி கரெக்டாக ஜனவரி 26 தான் நமக்கு குடியரசுனா அன்றைக்கி வந்து நம்மளுடைய சின்னத்தை என்ன பண்ணுறோம், அணிஞ்சிட்டு வந்து நம்ம இது பண்ணுறோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க.
குடியரசுத் தலைவர் பார்த்தீங்கன்னா ஜனவரி 24. இப்போ ரிகர்சல் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை, அவரே தான் வரலாறுன்னு நினச்சிங்க. 1950 ஜனவரி 24. தேசிய நாட்காட்டி அங்கீகாரம் பார்த்தீங்கன்னா மார்ச் 22, 1957. தேசிய நாட்காட்டி. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அரசியல் நிர்ணய சபை குழுக்கள் வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.